மச்சானை பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு திரைப்படம். அதில் திரு சிவகுமார் அவர் நடிச்சிருப்பார், ஸ்ரீதேவி மேடம் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு அற்புதமான பாடல், மாம்பூவே சிறு மைனாவே அப்படின்னு அந்த பாடலுடைய முதல் வரிகள் வரும். நல்ல அருமையான பாடல். இசை அமைச்சிருந்தார் திருமிகு சந்திரபோஸ். அற்புதமான இசை, ஒரு அழகான பாடல் வரிகள். அம்பிகாபதி அப்படிங்கிற ஒரு அற்புதமாக எழுதியிருந்தார். அவருக்கு உண்மையிலுமே பாராட்டு தெரிவிக்கணும். திரு வி.சி. குகநாதன் அவர்கள் இயக்கியிருந்தார். நல்ல அருமையான பாடல். தபேலா கிதார்லாம் இருக்க அடித்து அழகாக இருக்கும் அந்த பாட்டில். எடுத்த உடனே மாம்பூவே சிறு மைனாவேன்னு வரும். ஏன் மாம்பூவை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மணல் பகுதியில் மாம்பூ அந்த வாசனை வரும். இப்போ காதலர்களுடைய அந்த நெருக்கத்தில் அந்த வாசனையும் சேரும்போது எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை ஐங்கரு நூறுங்கிற ஒரு பாடலில் கூட ஒரு புத்தகத்தில் வரும். ஓரம் போகியார்னு எழுதியிருப்பார். எக்கர் மாத்து புதுப்பூம் பெருஞ்சினை புணர்ந்தோர் மெய்மணம் கமழும் தன் பொழில் வேழ வெண்பூ வெல் உலைசிக்கும் ஊரன் ஆகலின் கலங்கி மாறி மலரின் கண்பணி உகுமே. அதாவது மணற்குன்றில் வளர்ந்த மாமரத்தோடைய புதிய பூக்கள் இருந்த அந்த பெரிய கிளையிலேருந்து வரக்கூடிய அற்புதமான வாசனை, மாமரத்தோட வாசனை, காதலர்களுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனை, இது ரெண்டு சேரும்போது ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி வரும். அதாவது எக்கர்னா மணல் மேடு, பெருசினா பெரிய கிளை, இந்த கிளையிலேருந்து வரக்கூடிய இந்த பாடலில் இயற்கையான அமைப்பாக இருக்கும். அதாவது ஒரு காதலன் காதலியை எப்படியாவது தன்னுடைய காதலுக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். இந்த பெண்மணி உறுதியான பெண்மணி. மைனாவேன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, மைனா உறுதியான கால்களுடையது, ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடியது, அதனால் அதை போட்டிருக்காங்க. இந்த பாடலை இயற்றிய கவிஞரை எப்படி வேணாலும் பாராட்டலாம். அவ்வளோ ஒரு எதுகை மூனையோட அற்புதமாக எழுதியிருப்பார். அதை இசையமைப்பாளர் காதல் ஸ்டார்டிங்கில் கரடு முரடாக இருக்குது, அப்புறம் நல்லா காதல் வருது, அப்புறம் காதல் குளிர்ந்து பக்குவம் வராங்கன்றாங்க. அப்போ ஆரம்பத்தில் டைரக்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மலைக்கு பக்கத்தில் சாதாரண இடத்துல எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் ஒரு வயல் வெளியில் எடுப்பார், காதல் வளர்ந்துருக்குன்னு காமிக்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி, இந்த மாதிரி தண்ணி ஓடக்கூடிய இடத்துல அருமையாக எடுத்திருப்பார். அதாவது காதல் குளிர்ந்துச்சு, நல்ல மகிழ்ச்சி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் அப்படி காமிக்கிறதுக்கு தண்ணிக்கு அருகில் எடுத்திருப்பார். இந்த பாடலை கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துல கையால் சொடக்கு போடுவார் காதலன், அந்த பெண்ணு காலால் அழகாக ஆடி காமிப்பாங்க. ஒரு இடமும் அழகாக இருக்கும். அதாவது மாம்பூவே மைனாவே, மாம்பூவே சிறு மைனாவே, வேணும் முடியுது, முள்ளிருக்கும் கல்லிருக்கும் கும்னு முடியுது, இனிப்பாக இருக்குதா நெருங்கையில் நெருப்பாக கொதிக்கிறா, இனிப்பாக நெருப்பாக, புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு சத்தங்கள் கொண்டாடு, புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு, புதுசு கொலுசு, கட்டுக்கருங்குயில் பட்டு தளிருடல் கட்டு பட்டு அப்படின்னு அழகாக வருது. அதுக்கப்புறம் அழகான மான் அதற்காக நான், இந்த பெண்ணு ஒரு அழகான பெண்ணு, அதுக்கோசரம் நான் பழகாத நாள் எல்லாம் துயிலாத நாள், உங்களோட பழகாத நாள்லாம் நான் தூக்காத நாளாக இருக்குது அப்படின்றாங்க. அதை விட ஒரு அழகான ஒரு இலக்கியமாக ஒரு வரிகள் வரும், அற்புதமாக இருக்கும். மஞ்ச கூறுத்து பிஞ்சு கழுத்து மன்னவன் பூச்சூட முக்குத்தி வண்ணம் இன்னுற கண்ணம் மஞ்சத்தில் முத்தாட, அந்திக்கருக்கையில் ஆற்றங்கரையினில் சிந்திக்க சொன்னதென்ன, ஆற்றங்கரையில் சந்திக்க சொன்னதென்ன, அப்புறம் அடுத்தவர்கள் தான் சிந்திக்க நினைத்ததென்ன. அப்போ இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, மஞ்சள் குருத்து பிஞ்சு கழுத்து, குருத்து கழுத்து,
மூக்குத்தி வண்ணம் மின்னுற கண்ணம், வண்ணம் கண்ணம். அப்போ ஒரு ஒரு எழுத்துல எதுகை முனையில் அந்த ஒரு பாடலுடைய அழகு பார்க்கணும். அந்தி கருக்களில் ஆற்றங்கரையினில் இல் இல் முடியுது. சந்திக்க சொன்னதென்ன, சிந்திக்க நின்னதென்ன. மடல் வாழை மேல் குளிர் வாடை போல் வாழை வாடை. அப்போ ஒரு ஒரு இடமும் அந்த பாடலுடைய அழகை வர்ணிக்குது. இந்த பாடலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எடுத்த உடனே அந்த பெண்ணுடைய கண்ணை வரைக்கும் காமிப்பாங்க. காமிச்சு அந்த பெண்ணுடைய முகத்தை முழுசாக காமிப்பாங்க. அப்படி காமிச்சிட்டு அப்படியே அந்த ஆண்மகனுடைய கண்ணை வரைக்கும் காமிப்பாங்க. காமிச்சு அப்படியே அந்த மானுடைய முழு முகத்தையும் காமிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெண் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க, கண்ணில் தண்ணி வரும், ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பாங்க. அந்த விரக்தியை போக்குறதுக்கு அந்த காதலன் காலில் கிச்சு கிச்சு மூட்டுவார். அதுக்கப்புறம் இந்த சிறு வயதில் நம்ம இந்த தோள்கிட்ட கை வச்சு கொண்டு போய் கழுத்து வரைக்கும் கொண்டு போகிற அந்த மாதிரி கையால் சிரிப்பு மூட்டுவார். அந்த சிரிப்பில் அந்த பெண் சிரிச்சிடும், அழுக மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அப்போ அந்த பாடலை ஆண்மகன் தான் பாடுவார். என்ன சொல்லுவார், மாம்பூவே சிறு மைனாவே, நீ சாதாரண பெண் இல்லை, மாம்பூ மாதிரி வாசனை உள்ளவள், ஒரு மைனா மாதிரி உறுதியான பொண்ணு, ரோஜா செடி முள்ளிருக்கும் கல்லிருக்கும், அதாவது எங்கள் ராசாத்தின்றார். மாம்பூவே சிறு மைனாவே எங்கள் ராசாத்தி. ராஜாத்தின்னா ராஜப்பெண். முள்ளிருக்கும் கல்லிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்குதான். ஒரு ரோஜா பூக்குள்ளே முள் இருக்குது, ஆனால் அதில் தேனும் இருக்குது. அந்த மாதிரி நினைக்கும் போதே ஒன்று நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் நெருங்கும் போது நெருப்பானி இருக்க. மாம்பூவே சிறுமைனாவே எங்க ராஜா ரோஜா செடி, முள்ளிருக்கும் கல்லிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்குதா, நெருங்கையில் நெருப்பாக கொதிக்கிறா. அருமையாக இருக்கும். ஒன்று நெருக்கமாக வர முடியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அழகான ஒரு இடம் வரும். அந்த இவர் கையால் அப்படி சொடுக்கு பண்ணுவார், அந்த பொண்ணு காலால் அப்படியே அந்த ஜல் ஜல்னு குதிக்க. அந்த 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 கொலுசு, புது கொலுசு, புத்தம் புதுசு வெள்ளி கொலுசு, சத்தங்கள் கொண்டாடு, அந்த சத்தம் வருதான். இவர் கையை அப்படியே மேத்தி இறக்கி கையை ஆட்டுவார். அந்த கைக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணு பாடும். சித்திர பொண்ணு செவ்வள்ளி கண். செவ்வள்ளி நீங்கள் ஏன் போடுறாருன்னா ஒரு ஒரு வார்த்தையும் அழகாக போட்டிருப்பார். முருகனுடைய வள்ளி மாதிரி நீ ஒரு அழகான பெண்ணு, சங்கீத பண்பாடு, கட்டுக்கருங்குழல் பட்டு தளிரோடு, நீ ஒரு குழல் மாதிரி அழகாக இருக்க, உன்னுடைய உடம்பே ரொம்ப அழகாக இருக்குது. பின்புறம் நின்றாடே கொட்டடி சேலை கட்டிய வண்ணம். கொட்டடி சேலைன்னா இந்த முந்தானியோடைய அது ஒரு புடவை இருக்குது, அதில் அந்த கடைசி முந்தானி இருக்கு இல்லையா, அதில் அந்த மடிக்கிறது அழகாக கொசுவம் மாதிரி. அது அந்த பாடல்லே பார்த்தா அந்த பெண் ஒரு பாவாடை தாவணி போட்டிருப்பாங்க. இந்த காலத்தில் பெண்களுக்கு அது எப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த சிறு பாவாடை, அந்த முட்டி அளவுக்கு இருக்கும், குட்டை பாவாடை தாவணி, அது ஒரு அழகு. அந்த பெண் அதை கட்டியிருப்பான். நீ எவ்வளவு அழகாக இருக்க, அழகான மான், அதற்காக நான், நீ சாதாரணமாக இல்லை, அநியாயத்துக்கு அழகாக இருக்க. அது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல காதல் ஆரம்பிக்கிறத மலையோடு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறது, அந்த நெருக்கத்தை அவ்வளோ அழகாக பதிவு பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஆனவுடனே இந்த மாதிரி வயல் 2 பேரும் மகிழ்ச்சியாக ஆடக்கூடியது இந்த வயல்வெளி பக்கத்தில் பின்னாடி இது வச்சு, இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மரம், இங்கே ஒரு குடிசை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குச்சின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் விவசாய நிலத்தில் அது பக்கத்தில் போட்டிருப்பாங்க. அழகான மான் அதற்காக நான், பழகாத நாள் எல்லாம் துயிலாத நாள். உன் கூட பழகாத நாள் எல்லாமே வேஸ்ட்டு.
அப்படி சொல்லுவான். இது வரைக்கும் ஆண் பாடிக்கிட்டு இருப்பான், இப்போ பெண் பாடுவான். மாம்பூவே சிறுமைனாவே நான் மச்சானின் பச்சை கிளி தொத்திக்கொள்ள தோள் கொடுத்தான் எனக்கு அது சுகமாக இருக்குது. என் மனம் எங்கெங்கோ பறக்குது. நான் ஒரு பச்சை கிளி மாதிரி அழகான பெண், உன் தோல் நீ கொடுத்ததுனால சாஞ்சிக்கிட்டேன். நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், என் மனசு எங்கெங்கேயோ பார்க்குது, மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த பெண் திரும்பியும் விடாமல் பாடுறேன். மஞ்சக்குருத்து பிஞ்சு கழுத்து மன்னவன் பூச்சூட. மஞ்சக்குருத்து மாதிரி அந்த கழுத்து அவ்வளோ அழகாக இருக்குது. மன்னவன் பூச்சூடம் மூக்குத்தி வண்ணம் மின்னுற கண்ணம் மஞ்சத்தில் முத்தாட. அதாவது இந்த மன்னவன் பூ போடும்போது என் மூக்குல இருக்கக்கூடிய அந்த அழகு மின்னுது அப்படி. மஞ்சக்கூறுத்து பிஞ்சு கழுத்து மன்னவன் பூச்சூட மூக்குத்தி வண்ணம் மின்னுற கண்ணம் மஞ்சத்தில் முத்தாட. இதை சொல்லிவிட்டு அழகாக அந்த இடத்துல சொல்லுவாள், அந்தி கருங்கலில் ஆற்றங்கரையினில் சந்திக்க சொன்னதுன்னு. அந்தி கருக்களில்னா விடிய காலையில் நீங்கள் என்னை சந்திக்க சொன்னீங்களே அது எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி ஆரம்பிக்கும்போது மரங்கள்லாம் சாஞ்ச நல்ல மரத்துக்கு பக்கத்தில் நல்லா எடுத்திருப்பாங்க, அருமையான சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்தங்கரையை காமிப்பாங்க, தண்ணி நல்ல ஃபோர்ஸாக ஒரு டேம்லேருந்து. அந்தி கருக்களில் ஆத்தங்கரையினில் சந்திக்க சொன்னது என்ன என்னை அணைக்கையில் தன்னை மறந்தவன் சிந்திக்க நின்றது என்னை கட்டி பிடிச்ச உடனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாழை மடல் வாழை மேல் குளிர் வாடை போல். குளிர் வாடைனா ஒருத்தருக்கு குளிர் வந்துடுது, ஜுரம் இல்லை ஆனால் வேர்க்குது. ஏன் திடீர்னு இந்த ஒரு பெண்ணை அணைக்கும் போது அவனுக்கு அந்த பயத்தில் கை கால் உதறுது, வேர்க்குது அவனுக்கு. மடல் வாழைனா அந்த வாழையில் இந்த வாழைப்பூவை சுற்றி ஒரு பச்சையாக ஒன்று நல்ல பாதுகாக்கிறதுக்கு அந்த இதாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சிறுநீரக கற்களாக அது ரொம்ப யூஸ் ஆகும். அது மாதிரி நீ என்னை கட்டி பிடிக்கும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, ஆனால் உனக்கு வேர்க்குது. அவனோடு நானும் பொழுதெல்லாம் தேன். அதாவது உன் கூட இருக்கும் நானே ஒரு தேன் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்றா. மாம்பூவே சிறுமைனாவே நான் மச்சானின் பச்சை கிளி. ரெண்டு பேரும் மாறி மாறி பாடுவாங்க. முதல்ல ஆண் பாடுவான், மான்பூவே சிறு மைனாவே. அதுக்கு பெண், நான் மச்சானின் பச்சை கிளி. அதுக்கு ஆண், தொத்திக்கொள்ள தோள் கொடுத்தான் எனக்கு அது சுகமாக இருக்குது, எங்கெங்கோ என் மனம் பறக்குதுன்னு ஒரு அற்புதமான பாடல். மியூசிக்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அற்புதமாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டு, அந்த தண்ணி வர்றது, அந்த தண்ணி வரும்போது அந்த தண்ணியில் அவங்க டான்ஸ் ஆடுறது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நல்ல ஒரு காட்சி அமைப்பு, இசை, பாடலுடைய வரிகள் எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு அழகான சுச்சுவேஷன், ஒரு இயற்கையான ஒரு பாடல், நல்ல இலக்கியமான பாடல், நல்ல அருமையாக இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.